ஏன்டா நீ ஏய் குப்பமுத்து ஏய் இந்த இது பொம்பளை இல்லடா கெடேரி காளைக்கலை இது சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் சீக்கிரம் ஏய் ஐயோ இல்லனா என்ன பண்ற வா இங்க ரொம்ப நாளாக தூங்கல குடும்பத்துக்கு ஆகாது. சரி அதை என்ன விட போதா சந்த கடையில செருப்புல இருந்தா சனியை பிடிச்சி வந்தாலும் தான் விழுகுமா விழுகட்டேன். சரி இப்ப நான் என்ன செய்யணும்? உங்க கையை பிடிச்சா குஞ்சாறு பிடிக்கிறது உங்க குருநாதர் குஞ்சு சுருங்கி போய் சின்னதாயிருச்சு. தேவ குப்பமுத்து இப்ப என்ன செய்யணும்? உன் கையை பிடிக்கலாம் மருமக கையை எப்படா பிடிக்கும்? எதுக்கு? ஏ முட்டாள் எதுக்கடா மருமக கையை பிடிக்கிறேன்? சரி சரி கொண்டா மருமகளே உன் கையை கொடு. ஆமா ஆமா கொடு மருமகளே. மருமகளே எதுக்கு என்ன இழுக்கிற? நிலாக்கா இது கையை விட்டாரு. சரி மருமகளே உன் நிலைமை எனக்கு புரியுது. அவசரம் எனக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். என் சிங்காரி எவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாடா. மருமகளே உன் கையை கொடுங்க. மருமகளே நல்லா கேளு. என் கொடுக்கவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கொடுக்கு 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 எந்த சூழ்நிலையிலும் இரவானாலும் பகலானாலும் சரி சரி வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி வராம பாத்து போங்கடா. நீங்களும் உங்க கல்யாணம் லூசு பேல அட கேன பேல அட கிறுக்கு பேல அட முட்டா பேல அட முடிச்சங்க பேல அட ஒத்துப்பட பேல அட உதவட்ட பேல அட வாங்கி விடு பேல அட வள்ளு மறைக்கு பேல இட்லிக்கு ஏமாந்த பேல எங்க அப்பத்தா பணியாரது 10 நாளா படுத்து கிடந்த பயலே ஏடா கட்டிய தின்னி நீ எல்லாம் நல்லா சோத்து திங்கிற சோத்து விட்டு வேற எதை திங்கிறியாடா? நான் என்ன சொன்னேன்? அவங்க 4 பேர் தலைமையில கல்யாணம் பண்ணுங்க சொன்னேன். கேட்டியா? குருநாதர் தலைமையில தான் கல்யாணம் பண்ண. அந்த ஆளு என்ன சொல்றாரு? கல்யாணம் பண்ணி தண்ணி வரக்கூடாதுங்கிறாரு. ஏன்டா நீ என்ன ஆச்ச பூஞ்சாங்காட்ட வாய வச்சுக்கிட்டே முட்டாள். டேய் ஒண்ணு அறியாத பச்சை பிள்ளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கடா. டேய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கடா. டேய் ஒண்ணே தாலி நீ கட்டியா இல்ல நான் கட்டவாடா? உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராம பாத்துக்கன்னு சொன்னேன்டா. நீ என்ன நினைச்ச? வா இங்க. அப்படியா? உண்மையான ஊரை சொல்றா. சரி இந்த கொட்டிலே நீங்க மாலை மாத்துறீங்க. எங்க கேக்க அங்க கேக்குதா கொட்டு சத்தம்? எங்க கொட்டு சத்தம்? கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கேக்குதாடா? கோடி சனம் கூடுதடா. கொட்டு சத்தம் கேக்குதாடா? கோடி சனம் கூடுதடா. கோவிந்தா என்று சொல்லி கூட்டமெல்லாம் வருதடா. கோவிந்தா என்று சொல்லி கூட்டமெல்லாம் வருகுதடா. கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கேக்குதப்பா. கோவி எல்லாம் உயிரப்பா. கொட்டு சத்தம் கேக்குதப்பா. நிப்பாடு கடை எல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சு விடுவேன். ஏமா ஏமா நான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். நான் ஏத்துக்க மாட்டேன். நானே இந்த கல்யாணத்தை எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்ன விருப்பம் இல்ல? சீசன் இப்படியே தான் வச்சு வாச்சிட்டு இருக்கேன். ஆமா யாரு? எனக்கு இந்த கல்யாணத்துல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் என்னயா அந்த ஆளு ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொன்னாரா? ஆமா குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணி
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா. மாலையை மாத்திக்க சொன்னாரா? அவர் மட்டும் என்ன சொன்னாரு? முகத்தை பார்த்து 2 பேரும் நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஆமா. அவர் இதுலயே முழிக்க மாட்டேங்கிறார். எதுல? இப்பவே இங்கனே இதுல முழிக்க சொல்லியா? எதுல? 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 வீட்ல ரஸ்தா வைக்க. என் முகத்தை முழிச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்லியா? முகரையிலையா? குப்பமுத்து. ஐயோ நான் கூட என்னமா நினைச்சேன். சிங்காரியை தவிர நான் எவ மூஞ்சிலையும் முழிப்பது கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் முகத்தை பாத்துக்கீங்க. அப்பதே நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? சரி. குப்பமுத்து வா இங்கே மருமகளே. வா 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 இந்த வச்சு அலையாத. நீங்க 2 பேரும் சேர்ந்து 18 பெத்து மொத்த 20 சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு வனவாசம் போங்க. அப்பதான் நாடு நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. காலத்தை நிறுத்துங்க. ஏண்டா மருமகத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டா மருமகளை பார்க்கணும். நல்லா என்ன சொல்லிடா என்கிட்ட மை வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் போட்டியா? யாரு பொண்டாட்டின்னு தெரியாம போட்டியா? சண்டாரா என்கிட்ட மை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி மேலே போட்டு விட்டாயடா குப்பமுத்து. ராதகா அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க மை கொடுத்தாய். என்கிட்ட மை வாங்கிட்டு போய் ஏன் பொண்டாட்டியே போட்டு மதிக்க விட்டாயே. நன்றி கெட்டவனே. அடே நீ ஏன் புருஷனா? நான் ஒரு நாள் கூட உன்னை பார்த்ததே இல்லையே. சுடுகாடே கெதினி கிடந்தா வீட்டுக்கு வந்தாலே புருஷன் சண்டாலி கண்டார ஓடி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு வாங்கி போட்டேன்னு தின்னு திமிராரி அந்த திமிராரி போய் அழுகிறாயா? எங்கடாவ கடைசியில உங்களுக்கு மசிறு தான் மிச்சமா? போனா போயிட்டு போகுது குருதேவா. நான் எதுவும் பண்ணல. நீங்க கொடுத்தத போட்டதோட சரி. நீங்க மாற்று மருந்து போட்டு மாத்திருங்க. விடுங்க, தெரியாம நடந்துருச்சு. அடுத்த பொண்டாட்டியை நம்பினா மயிர் தாண்டா மிச்சம். அடுத்த நன்றி கட்டவனே. என்கிட்ட மை வாங்கி என் பொண்டாட்டி மேலே போட்டு நீ மதிமைக்கு விட்ட. ஒன்னும் பண்ணலேங்கிற. 2 பேரும் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஏண்டா கூட இல்ல புருஷக்காரன் வந்துட்டா அப்படி தாண்டா சொல்லி இப்பதான் வந்து சும்மா பேசிட்டு இருந்து தப்பிச்சு போக நினைக்கிறாயா? மலையாள மாந்திரிகம் கற்றவனடா. இந்திரசால மந்திரசால மாயாசாலங்களை கற்றவன். மனைவியை பறிகொடுத்தவன். எது வேண்டுமானும் மன்னிப்பேன். உன்னை மன்னிக்க போவது கிடையாது. பார் என்னோட மந்திர சக்தி. ஓம் கிரீம். இந்த மந்திர சக்தியை வைத்துக் கொண்டு ஒரு பூத உடல் அழிக்க போகிறேன். அடுத்தவன் பொண்டாட்டி மீது ஆசைப்பட்டாயே. பார்த்தாயா எனது மந்திர சக்தி உன்னை என்ன செய்து விட்டேன் என்று. நீ
ஏற்கனவே இருந்ததை விட இப்ப தானடா அழகாக இருக்கிறாய். என்ன காரணம்? இந்த மூஞ்சியெல்லாம் பிடிக்கல. சரி, இங்க பாருங்க, நாக்கெல்லாம் தொங்கி போச்சு. நாக்கு தொங்கி போச்சு. மேல நாக்கு தொங்கி போச்சு, கீழே காலெல்லாம் தொங்கி போச்சு. குருதேவா, எனக்கு மாத்து மருந்து போட்டு மாத்திருங்க. நான் செஞ்சது தப்புதான், தவறு. இருந்தாலும் உங்க மீதே குருதேவா தவறு. என்ன தவறு? என்ன தவறா? நீங்க அம்மாவை முன்னாடியே காமிச்சு செஞ்சிருக்கணும். என்னடா சொல்றாய்? தவறா நினைக்காதீங்க. நீங்க அம்மாவை முன்னாடியே காமிச்சு தவறு செஞ்சிருக்கணும்னு கேட்டேன். உண்மைதான். என் மனைவியை ஏற்கனவே காட்டியிருந்தால் இந்த நிலை இல்லை. குப்பமுத்து மலையாள தேசத்துல இருந்து நத்தத்துல வந்து சோறு காய்ச்சி போட ஆள் இல்லாம இருக்கும் பொழுது நானும் அத்தையும் பொண்டாட்டி மேலதான்டா மை போட்டு குடிச்சேன். கடைசியில என்கிட்ட மை வாங்கிட்டு போய் இதையும் தட்டிட்டு போயிட்டீங்க. சரி விடு. ஏய், நாம் சிற்றின்பத்தை விட்டு விட்டு பேரின்பத்தை அடைய வேண்டும். உனக்கு மறுபடி உடம்பு வேண்டும் என்றால் மாகாளின் அருளை பெற வேண்டும். ஏய், புதிதாக திருமணம் நடந்திருக்க வேண்டும், தாம்பத்தியம் கொண்டிருக்க கூடாது. அப்பேற்பட்ட ஆண்மகளை அழித்து மாகாளிக்கு பலி கொடுத்தால் அனைத்து சக்தியும் கட்டுவிட்டு கூடு விட்டு கூடுமாய் சக்தியை கட்டு மீண்டும் உனக்கு உடம்பை தருகிறேன். போ, கடம மனத்தை சுற்றி வா, போ. பட்டாடை அணிந்திருக்கிறான், மனக்கோலம் பூண்டிருக்கிறான், காலிலே மெட்டி அணிந்திருக்கிறான், மனக்கலக்கத்தோடு வந்திருக்கிறாய். என்ன குறை சுவாமி? திருமணமாகி 7 நாள் ஆகுது சாமி. 8 நடக்கல. இல்ல சாமி. 16 அதுவும் இல்ல சாமி. இங்க எதுக்கு வந்த சாமி? என் மனைவி என்ன இங்க பார்த்தா அங்க போயிடும் சாமி. நீங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்க சாமி. உன் மனைவி உன்னை பார்த்தால் வெறுத்து போகிறாள். ஆமா சாமி. தாம்பத்தியம் நடக்கவில்லை. இல்ல சாமி. அதனால் மனக்கலக்கத்தோடு என்னிடம் வந்திருக்கிறார். ஆமா சாமி. உன் மனைவி வெறுத்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சாமி. உனக்கு தோஷம் இருக்கிறதடா. சரிங்க சாமி. அந்த தோஷத்தை சரி செய்து விட்டால் உன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம். சரிங்க நீ சாமி. சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். சரிங்க சாமி. சொர்க்கத்தை காண வேண்டும் அல்லவா? ஆமா சாமி. அதோ அன்னை மாகாளியின் சிலை தெரிகிறது. சரி சாமி. மண்டியிட்டு வணங்கு. சரிங்க சாமி. மந்திரம் சொல்லி தோஷத்தை சரி செய்து விடு. சரி சாமி. போ. ஏ குப்பமுத்து, நாம் விருப்பப்படி அழகான ஆண்மகன் கிடைத்து விட்டான். இவனை பலி கொடுத்து விட்டால் மாகாளின் அருளை பெற்று விடலாம். குப்பமுத்து, இவன் சிரசை வெட்டியவுடன் உதரம் பூமியில் படாதபடி அன்னை மாகாளிக்கு நீ பலி கொடுத்து விடு. தயாராக இரு. தாயே மாகாளி, 99 முறை நரபலி கொடுத்து எமக்கு நீ காட்சி கொடுக்கவில்லை. இறுதியாக நரபலி கொடுக்க போகிறேன். தாயே மாகாளி, எங்கிருந்தாலும் இந்த கடம்பவனத்திற்கு ஓடி வந்து இந்த நரபலியை ஏற்றுக்கொண்டு அனைத்து சக்தியும் கொடுத்து விடு. தாயே மாகாளி, மாகாளி தாயே வா, சோட்டானிக்கரை பகவதி அம்மே வா, பாதாள பைரவி பாய்ந்து வா, சுடுகாட்டுக்காளி ஓடி வா. ஓம் கிரீம் மகே. மாகாளி தாயே, இந்த மகன் அழைக்கிறேன், கடம்ப படத்துக்கு அழைக்கிறேன். ஓடி வந்த நரபலியை ஏற்றுக்கொண்டு அனைத்து சக்தியும் கொடு. தாயே மாகாளி வா. ஓம் கிரீம் மலையாள பகவதி வா. சக்திக்குரியவளே மாகாளி, சங்கரனா தேவினி திரிசூலி. சக்திக்குரியவளே மாகாளி, சங்கரனா தேவியரு திரிசூலி. சக்திக்குரியவளே மாகாளி, சங்கரனா தேவினி திரிசூலி. பக்திக்குரியவளே மாகாளி, சங்கரனா தேவியரு திரிசூலி. பக்திக்குரியவளே மாகாளி, பரந்தமன் சோதரிய திரிசூலி. பக்திக்குரியவளே மாகாளி, பரந்தமன் சோதரிய திரிசூலி. எங்கும் நிறைந்தவளே மாகாளி, எங்கினி வந்திடமா திரிசூலி. எங்கும் நிறைந்தவளே மாகாளி, எங்கே வந்திடமா திரிசூலி. மாகாளி திரிசூலி, மாகாளி திரிசூலி. மாகாளி திரிசூலி, மாகாளி திரிசூலி, மாகாளி திரிசூலி, மாகாளி திரிசூலி. குப்பமுத்து, அதோ அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள். 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 குதிச்சு குதிச்சு ஆடி வரா, கும்மாளந்தான் போட்டு வரா. குச்சி குச்சி ஆடி வர கும்பாலத்தை போட்டு வர. குதிச்சு குதிச்சு ஆடி வரா, கும்மாளந்தான் போட்டு வரா. குச்சி குச்சி ஆடி வர கும்பாலத்தை போட்டு வர. அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள். அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள். ஆடு கொடி வெட்ட சொல்லி ஆரவாரம் செய்கிறாள். ஆடுகளை வெட்ட சொல்லி ஆரவரை செய்து வருகிறாள். ஆடு கொடி வெட்ட சொல்லி ஆரவாரம் செய்கிறாள். ஆடுகோழி வெட்ட சொல்லி ஆரவரை செய்ய சொல்லி. அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள். அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள். மண்டித முதிரதைய மண்டிகிட்டு குடிக்க வரா. அன்னை வருகிறாள், அவள் ஆடி வருகிறாள்.
உதிரம் பூமியில் படாதபடி மாற்றிக் கொண்டாயா? அன்னை மாகாளி இந்த மனித உதிரத்தை மண்டியிட்டு குடிக்கிறாள். குடித்தவுடன் அனைத்து சக்தி எமக்கு வந்து விட்டதா? ஏய், புது சக்தி வந்து விட்டது. இந்த சக்தி வைத்துக் கொண்டு அகில உலகத்தை ஆட்சி படைக்கப் போகிறேன். நம்பிக்கை துரோகம் செய்த பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், சந்தன கருப்பனை தண்டிக்கப் போகிறேன். காளி மாறி துர்க்கை எல்லாம் மந்திர சக்தியால் மூட்டை கட்டி கொண்டு மலையாள தேசம் சென்று சொல்ல போகிறேன். குப்பமுத்து, இந்த தலையை முச்சந்தையில் போட்டுவிடு. புறப்படு போக. அந்த பெரிய கருப்பன் எங்க இருக்கிறான்? நம்பிக்கை துரோகம் செய்தவனை தண்டிக்கலாம். என்னை எதிர்ப்பவன் யாரடா? இருந்த என்னோட மோதடா. எனக்கு இருப்பவன் யாரடா? இரு என்னுடன் மோதடா. என்னை எதிர்ப்பவன் வல்லமை உள்ளவன் யாரடா? வந்து என்னுடன் மோதடா. வல்லமை உள்ளவன் யாரடா? வந்து என்னோட மோதடா. வல்லமை உள்ளவன் யாரடா? வந்து என்னுடன் மோதடா. வல்லமை உள்ளவன் யாரடா? வந்து என்னுடன் மோதடா. என் புருஷன் இங்கே தாங்க இருந்தாரு. என் புருஷனை பார்த்தீங்களா? என் புருஷனை பார்த்தீங்களா யாரும்? என்னங்க சொல்றீங்க? இங்கே ஏதாச்சும் செத்த நில்லுங்க. எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். தேடி பாருமா. தேடி பார்க்கவா? எங்கே போனார் மனுஷன்? ஆளை காணா. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டாரு, தனியாக இருக்க மாட்டாரு. எங்கே போனாரு? ஏங்க, என் புருஷனை யாருங்க இப்படி ஆக்குனது? என் புருஷனை தலையெல்லாம் வெட்டி தனியா வச்சுட்டாங்களே. ஆத்தா, தாயே மடப்புற காளி, ஐயா கருப்பசாமி, ஐயா சந்தன கருப்பு, உனக்கெல்லாம் கண்ணு தெரியலையா? அம்மா மீனாட்சி, கல்யாணம் ஆகி 7 நாள் தானே ஆகுது. என் புருஷனை இப்படி தலையை தனியா துண்டா வெட்டி வச்சுட்டாங்களே. படுபாவிய, அந்த படுபாவிகளுக்கு நீதான் கூடிய கொடுக்கணும். ஐயா சந்தன கருப்பு, ஐயா பெரிய கருப்பு, அம்மா மீனாட்சி, நீயே குளிய கொடுத்தாயே. அப்படி படுத்துருக்கலாம் எழுப்பிடுங்க. கருப்பசாமி வரக்கூடிய நேரம் தயவு கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் படுத்துருக்கலாம் எழுப்பிடுங்க. எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க. கருப்பசாமி நேரம் யாரும் தூங்க கூட எழுப்பிடுங்க. வெள்ளை குதிரையேறி வெள்ளை குதிரையேறி இந்த கருப்பு அமைச்சருவா கையில் கொண்டி வெள்ள நல்ல குதிரையரி நானு குதிரையரி விச்சாருவா தாரெடுத்து நானு தாரெடுத்து வெள்ள வெள்ள குதிரையேறி கருப்ப குதிரையேறி அமைச்சருவா கையில் கொண்டி கருப்பா வெள்ள குதிரையரி விச்சாருவா தாரெடுத்து ஆடுகிறது
சாவட்டி கருப்பர் என்று 18ஆம் படி பெரிய கருப்பர் என்று வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வரும் நேரத்தில் யாரோ ஒரு பெண்ணானவள் அடே 18ஆம் படி பெரிய கருப்பரை சந்தன கருப்பர் என்று அழைத்திருக்கிறது. ஏது காரணம் தெரியவில்லை. பார்த்தவர்களே அந்த பெண்ணை பார்த்து வருகிறேன், சென்று வருகிறேன். இப்பொழுது நான் சாமி பிடிங்க, விடாதீங்க விடாதீங்க. போடு 4 பேர் போங்கண்ணே. பிடிக்க முடியாது போங்க. யாருப்பா யாருப்பா முதியடி போட்டிருக்கு செருப்பு போட்டிருக்கிறது? செருப்பு யாரும் போட்டதை கழட்டிருங்க. செருப்பு கட்டு செருப்பு கட்டு செருப்பு கட்டுங்க. விழா கமிட்டியர்கள் யாரும் வந்து நிலக்கல்லையே ஒதுக்கி உட்கார வச்ச ஆனாஞ்சி வெட்டி மந்த இந்த மந்தையில கிராமத்து காளியம் போங்கண்ணே. நம்ம ஊருக்காரங்க போங்கண்ணே. சாமி கீழே விட்டுறாதீங்கண்ணே. கருப்பா சாமியில பிடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணே. சாமி எல்லாரும் பிடிக்க முடியாது. நெஞ்ச அம்தாம இடுப்போட சேர்த்து பிடிங்க பாப்பா. நெஞ்ச அம்தாம இடுப்போட சேர்த்து பிடிங்க. என்னப்பா இங்க இருக்கிற ஹரிராமக்காரன் பெருமாள் விநாயகர் பெருமாள் இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல அந்த கலசத்தை முருகப்பெருமாளுக்கு என்னப்பா கலசம் கட்டி அந்த முருகப்பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு தேர்தான் ஆளாஞ்சி வெட்டி வந்தையிலிருந்து இவ்வளவு கரப்பழமா போயிட்டு இருக்குது. இவ்வளவு ஒரு கஷ்டத்திலையும் இவ்வளவு ஒரு இதுலையும் எனக்கு தீர்த்தத்தை கட்டி அலங்கார மந்தையில சிங்கார மந்தையில கொண்டாந்து தீர்த்தத்தை இறக்கி முருகனுக்கு அரகரான்னு சொல்லி தீர்த்தத்தை சமந்து என்னோட சன்னதிக்கு வந்ததனால அந்தந்த மக்களையும் நான் பாதுகாத்துக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு என்னப்பா வெளியிருந்து ஒரு கட்டையில ஆவி விட்டு ஊருக்குள்ள வந்ததுனால அதுல இருந்து நடந்து வந்த காரியம் வரும்பொழுது என்னப்பா தொடர்ந்து வந்தது மாதிரி வந்திருக்குது. அது என்னப்பா சோதனையில் என்னப்பா இன்னைக்கு நான் சரியான 18ஆம் படி இந்த 18ஆம் படி என்னப்பா கல்வி வந்துட்டு என்னப்பா எல்லமணி வந்துட்டு கன்னிமாறு வந்துட்டு ஹரிராமக்காரி வந்துட்டு என்னப்பா நான் இருந்து அந்தந்த வழியில என்னப்பா போறதெல்லாம் அனுப்பி விட்டு தெய்வத்தை கொண்டாந்து நான் நிலநாட்டிக்கிறேன். இதுல இருந்து என்னப்பா சின்னஞ்சிரிச்சு கண்ணங்கலரு தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்கு 6 குத்தம் 100 முறை கொடுத்தாரு. என்னப்பா என்னோட மக்கள் ஊரு விட்டு ஊரு தேசம் விட்டு தேசம் உலக 56 தேசம் சுத்தி வந்தாலும் நான் இருந்து அங்கங்க போய் நான் இருந்து பாதுகாத்துக்கிறேன். இன்னைக்கு என்னப்பா என்னோட குழந்தைய மடிப்பிச்ச வேணும்னு கேட்கிறாங்க. என்னப்பா என்னப்பா கேட்கிறாங்க. ஆதி என்னப்பா பட்டக்காரன் எந்திரிச்சு கிராமம் எந்திரிச்சு குதிரை எந்திரிச்சு ஹரிராமக்காரன் பெருமாள் எந்திரிச்சு கிராமத்து காளி எந்திரிச்சு இன்னைக்கு
பெண்களுக்கு சில வருடம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமனால மடிப்பிச்சு கேட்குறாங்க. அவங்களுக்கு யாவல பில்லு சூரிய காத்து கருப்பு எதிராளி வகையில் அந்திப்பே சந்திப்பேய் பார்வை செய்வன கோளாறு கந்திச்சு கண் பார்வை ஓமளப்பு நேரம் காலம் கிறக்கு நடப்பயனா எத்தின்னு இருந்தாலும் சரி. என்னப்பா அடுத்த வருஷத்துக்கு அந்த குழந்தைய என்னப்பா அங்க கலசத்தை செலுத்த சொல்லும் முருகப்பெருமாளுக்கு அதுல இருந்து நான் மடிகட்டி நான் மடிகட்டி நான் பாதுகாத்துக்கிறேன். எந்திரி குழந்தை. என்னப்பா இன்னைக்கு சில பெண்கள் ஆண்கள் என்னப்பா வியாபாரத்தில் என்னப்பா விவசாயத்தில் சோறா குடுக்கல வாக்கில் என்னப்பா படிச்சு வேலை வாய்ப்பு வாங்கல இருந்தாலும் சரி ஆங்கிலம் பெண்கள் குழந்தை வரும் இருந்தாலும் என்னப்பா அத்தனை கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு அருவாளம் மேலே ஏற்றி பரவக்காவல் கொடுத்து எல்லாம் ஈட்டி அடிச்சு உலக போட்டு மேடை கிளச்சி எனக்கு அருள்வாக்கில் திண்ணீர் பெற்றா. இன்னைக்கு என்னப்பா காணிக்க செலுத்தி அருள்வாக்கில் திண்ணீர் பெற்றா. எள்ளுக்க முள்ள முடியாம இடகாத்து விவசாயிகள் நான் இருந்து பாதுகாத்து கேட்கப்படாத எங்கடா வந்து என்னப்பா நரபானையில என்னப்பா சொல்லிக்கம்ப மலைக்கு போன தேர்தல் மிச்சத்தேர்தலை கொண்டு வந்து எலுமிச்சங்கரையை பின்னி விட்டு என்னப்பா சரியானபடியா இந்த குச்சிக்க என்னப்பா 3 பொழுது உங்களுக்கு நான் வரந்து விட்டுத்தாரேன். அதுக்கு வந்து 3 வருஷமா கேட்கிறேன் பாதுகாத்து கேட்கப்படாது முருகனுக்கு செலுத்திடப்பா. இதிலிருந்து உன்னையும் நான் பாதுகாத்துக்கிறேன். இருக்க முடியாம கடகாத்து பேசாமைய நான் இருந்து பாதுகாத்துக்கிறேன். கலப்படாது ஜாய்ஷ் உள்ளாரு வாழ வா 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 விட்டு 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 வாங்க வாங்க அருவா பிடிங்க. வா பாங்க வா பாருங்க அப்படி அறுவலை பிடிக்கிறேன் புரட்டி பிடிங்க. இங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு 4 பேர் நல்ல ஒரு 4 பேர். ஏன்னா ராசனை உங்களுக்கு தெரியாதா? அப்படி பிடிங்க. இங்கிட்டு ஒரு 4 பேர் அங்கிட்டு ஒரு 4 பேர் நல்ல ஒரு 4 பேர். வாங்க முன்னாடி உட்கார வாங்க.